41 கொஞ்சம் குறைச்சிரு. ஏசாயா 41 10 நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். இந்த வருஷத்தில் தேவன் கொடுத்த இந்த வார்த்தை ஏசாயா 41 10 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே இந்த வருஷத்தின் முதல் நாளிலே நான் உன் தேவன் என்கிற அந்த வார்த்தையை அடிப்படையாய் வைத்து நம் தேவன் எப்படிப்பட்டவர், நான் உன் தேவன் என்று சொன்னாரே, என்ன செய்வார் என்பதை குறித்தெல்லாம் நம்ம தியானித்தோம். இந்த வசனத்தின் இன்னொரு பகுதியை இந்த மாதத்திலே தியானிக்கும்படியாய் தேவன் என் உள்ளத்திலே அந்த வார்த்தை வைத்தார். அதில் சொல்லப்படுகிறது, உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. என்ன செய்வாராம்? யாருக்கு? உனக்கு. அந்த வார்த்தைகளை நம்ம பைபிள் எடுக்கும் பொழுது தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் சொல்வதை பார்க்கும். உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். யாராயிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைனாலும் சரி, ஆண்டவர் சகாயம் பண்ணுகிற கர்த்தர். இவரே வார்த்தையிலே ஸார் என்று சொல்லுகிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு பொருள் என்னன்னா, நான் உன்னை சப்போர்ட் பண்ணுவேன். இன்னொரு வார்த்தையில் நான் உனக்கு உதவி செய்வேன். இன்னொரு அர்த்தம், ஆபத்தில் நான் உனக்கு உதவி செய்வேன். இதான் அந்த வார்த்தையின் பொருளாக நான் பார்க்க முடியும். ஆகவே இந்த நாட்களில் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொன்ன ஆண்டவர், உடைய குடும்ப காரியமானாலும், தொழில் காரியமானாலும், வேலை காரியமானாலும், எந்த காரியமானாலும் அவர் சகாயம் பண்ணுவதற்கு வல்லமுள்ள கர்த்தர். நம் கடந்த வார்த்தையை தியானித்தோம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவர் சகாயம் பண்ணுவார். உபாகமத்து புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது, உபாகமத்து புத்தகம் 33 அதிகாரம் 29 வாசியங்கள். உபாகமம் 33:29. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், ஆண்டவர் நமக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார். நாம் பாக்கியவான்கள், ரட்சிக்கப்பட்ட நானும் நீங்களும் வெளியேறப்பட்டவர்கள் அப்படி சொல்லிட்டு ரெண்டு சொல்லப்படுகிறது. ஒன்று, உனக்கு சகாயம் செய்யக்கூடியவர் யார் தான்? அவரே, வேற ஒருவரும் இல்லை. எனக்கு உங்களுக்கும் சகாயம் செய்யக்கூடியவர் தேவன் மாத்திரமே என்று எழுதப்படுகிறது. எந்த சூழ்நிலையானாலும், எப்பேற்பட்ட காரியமானாலும் தேவன் சகாயம் பண்ணுகிறவர். அவைதான் தாவீது சொல்லும் பொழுது 28 சங்கீதம் 7 வசனத்திலே அவன் சொல்லுகிறான். வாசியுங்கள். நான் சகாயம் பெற்றேன். தாவீது சொல்ல பாருங்க, என்ன சொல்றானா? நான் என்ன பெற்றேன்? சகாயம் பெற்றேன். உபாகமத்தில் வாசிக்கிறோம், சகாயம் செய்கிறவர் அவரே என்று எழுதப்பட்டது வாசிக்கும். சகாயம் செய்வர் அவர்தான். இங்கே சொல்றார், தாவீது சொல்றான், நான் கர்த்தரிடத்தில் என்ன பெற்றேன்? ஹல்லேலூயா. தாவீது பெற்றிருப்பானால் நானும் நீங்களும் கர்த்தரிடத்தில் என்ன பெற்றுக்கொள்ளலாம்? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சகாயத்தை பெற்றுக்கொள்ளலாம், சகாயத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே எனக்கு உங்களுக்கும் சகாயம் செய்கிறவர் அவரே. அது எந்த காரியமானாலும் சரி. இந்த காலவெளியிலே நம்ம அவரை சகாயத்துக்காக பார்க்கணும். பல நேரங்களுடைய கண்கள் திசை திருப்பப்படுகிறது. ஏசாயன் புத்தகம் 31 அதிகாரம் முதல் வசனத்தில் எழுதப்படுகிறது. வாசிங்காப்போம். ஏசாயா 31:1. சகாயம் அடைபடி. நல்லா கவனிங்க. சகாயம் செய்ய அவரேன்னு பார்த்தோம். தாவீது சொல்கிறான், நான் கர்த்தரிடத்திலே சகாயம் பெற்றேன் என்று சொல்லுகிறான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை சகாயத்தை தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ளாதபடி
நம்முடைய கண்கள் திசை திருப்பப்படுமானால் இங்க என்ன சொல்லப்படுகிறது? வாசிங்க. நாம் சகாயம் பெறும்படிக்கு யார நோக்கணும்? சத்தமா சொல்லுங்க அப்போ. ஆமா, இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்காமல், கர்த்தரை தேடாமல் நீங்க எங்க போறாங்களா? எகிப்துக்கு போய், அங்க எகிப்து எப்படி இருக்கு? குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து, ரதங்கள் எப்படி இருக்கா? அநேகமா இருக்கு. அங்க போன எல்லாம் பலசாலிகள் என்று அவரை நம்பிக்கொண்டிருக்கிறதுக்கு என்ன சொல்லப்படுகிறது? பயங்கரமான ஐயோ. பெரிய பாவம் செய்யல, சரியா? கத்தி எடுத்து யாரையும் குத்துனாங்களா? இல்ல. பாவம் செய்யல. செய்த காரியம் என்ன? தங்களுடைய வாழ்க்கையில சகாயத்தை தேடி கத்திரத்துல போல, சகாயத்தை யார்கிட்ட பார்க்கல? கத்த நோக்கி பார்க்கல. அவர்களுக்கு ஐயோ என்று எழுதப்படுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சகாயம் அடையும்படி நம்ம கத்தரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை தேட வேண்டும். சில சகாயம் என்கிற மனிதனை தேடி போனார்கள், சரிதானா? மனுஷன் அல்ல. கத்திரத்தில் யாரை தேடணும்? சகாயம். சகாயத்தை கத்திரத்தை தேட வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் சம்பவத்தை சுட்டி காட்டி நான் வரும்படி விரும்புகிறேன். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அவனுடைய அழைப்பு மகாபெரிய அழைப்பு, சாதாரணமா இல்ல. காரானில் குடியிருக்கும் முன்பதாக ஊர் என்கிற கல்லூரிய பட்டணத்தில் இருக்கும் பொழுது தேவன் அவனை அழைக்கிறார். வா என்று அழைக்கிறார். புறப்பட்டு வருகிறார். ஆந்திரிய விக்கிர ஆராதனைக்காரன், அது ஒன்றுதான் தெரியும். யோசுவா 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவருடைய தகப்பனாகிய ஆபிரகாம் அவன் வேறே தேவனை சேவித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. யெகோவாகிய தேவனை தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமையிலே புறப்பட்டு வந்தவன். அவனுடைய வாழ்க்கையில இடையிலே பிரச்சனை, பஞ்சம் ஏற்பட்டது வாசிக்கிறோம். ஆதியாகம புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவன் கடந்து வர நேரங்களிலே பஞ்சம் ஏற்பட்ட நிலைமை. தேவனுடைய வார்த்தைப்படியே கீழ்ப்படி நடந்தவன். அந்த 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் என்ன செய்தான்? யார் தேவன் தெரியாது, எந்த கேள்வியும் கேட்கல, புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. நல்லா கவனிங்க, வாழ்க்கையிலே நமக்கு தேவைகள் ஏற்படலாம். எல்லா சூழ்நிலை ஒன்று போல இருக்கிறது இல்லை. எல்லா நேரமும் நம்ம ஆண்டோடைய வார்த்தைப்படி அழைக்கப்பட்டிருக்கலாம், தேவனை தெரிந்து கொண்டிருக்கலாம், பல வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கலாம். ஆனால் எல்லா நேரமும் சாதகமாக இருக்கும் நினைச்சிடக்கூடாது. பஞ்சம் ஏற்பட்டு விடுது. பஞ்சம் கொடிதாயிருந்து வாசிக்கிறோம். அந்த நேரத்தில் இந்த ஆபிரகாம் தவறின ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். காரணம் நானும் நீங்களும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அழைத்து ஆண்டவர் நோக்கி பார்த்திருக்கணும். ஆண்டவரே பஞ்சம் ஏற்பட்டு விட்டது, இப்ப நான் சகாயம் தேவை, உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கணும். 10ஆம் வசனம் வாசிங்க. தேசத்திலே பஞ்சம் எப்படி வந்துருச்சா? குடிதா இருந்ததுனாலே. எங்க போயிட்டான் இப்பொழுது? அங்க போனா என்னன்னு சொல்லப்படுகிறது? ஐயோ, அது மறந்தீங்கள, அதை மறக்கூடாது. எகிப்துக்கு போனா என்னது? சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, சில ஐயோன்னு சொன்னா ஐயோ 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 ஆயிரும். இல்லை, ஒன்றும் இல்லை. எகிப்துக்கு போனா ஆபிரகாமுக்கு ஐயோ, கர்த்தரை தேடல, இதை செய்திருக்கணும். சங்கீதக்காரனை போல எனக்கு ஒத்தாசை வரும் பருவனுக்கு கண்களை இருக்கிற ஆண்டவரே என்ன செய்ய போறீங்கப்பா கேட்டிருக்கணும். தவறி விட்டான். எனக்கு உங்களுக்கு ஒரு பெரிய படிப்பினை. சிலர் என்ன சொன்னா, ஆபிரகாமே எகிப்துக்கு போனா அப்ப நாங்களே எகிப்துக்கு போறோம். அதுக்காக எழுதல. அவனுக்கு என்ன அடி விழுந்தது, என்ன காரியம் வந்தது என்பதை ஆண்டவர் சொல்லித் தந்ததை எழுதி வைத்திருக்கிறார். பயம் ஏற்பட்டது, பொய் சொல்ல ஆரம்பித்தான், ஆகாரம் அடைத்து வந்தான். ஆனால் எகிப்தில் என்ன செய்யல? இருக்கல. எகிப்தில் இருக்கவில்லை. 14 எகிப்து இப்படியே வந்ததை பாரு. ஆகாரை அழைத்தது எகிப்து ஆபிரகாம். நான் சொல்றது உண்டு, ஆபிரகாம் எகிப்துக்கு போகாம இருந்திருந்தான்னா
இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவில் ட்வின் டவர் இருந்திருக்கும், அப்படிதானே? ட்வின் டவர் என்ன செய்யணும்? அன்னைக்கு உடைச்சதுலேருந்து உலகத்தில் பூரா பொருளாதார வீழ்ச்சின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து அது ஆரம்பம் தான். வெடிகுண்டே இருந்திருக்காது, அப்படிதானே? யோசிச்சு பாருங்க, ஒரு ஆள் செஞ்ச தப்பு எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்துகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமா இல்லை. ஆனால் அவன் முடியல, எய்த்து வெளியே வந்துட்டான் வாசிகள். ஆகவே எய்த்துக்குதில்லை. நம்முடைய வாழ்க்கையில தேவைகள் ஏற்படும் பொழுது ஆண்டவர் நோக்கி சகாயம் அடையும்படி கர்த்தரை நோக்கணும், அவரை நாம் தேட வேண்டும். நம்முடைய சகாயம் எய்த்திலே அல்ல. 124 சங்கீதம் 8 வாசிங்க பார்ப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின, ஹல்லேலூயா. என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு பாருங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த சகாயமும் அவரால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அதையே செய்திருக்கிறார், அவருடைய நாமத்தில் இருக்கிறது. ஆகவே அவரை நாம் தேடி போக வேண்டும், அவரை நாம் நாட வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த காலவெளியில் சில வசனங்களை மாத்திரம் ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டின அல்லது நான் என்னால் தியானிக்கும் பொழுது கண்டுகொண்ட சில காரியத்தை ஞாபகப்படுத்தி கர்த்தருடைய பந்துகளை பிரவேசிக்க போகிறோம். ஆண்டவனுக்கு சகாயம் செய்ய வேண்டும். சகாயம் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாய் சகாயம் செய்வார். ஆனால் நம்முடைய பங்கு இருக்கிறது. வேதத்தில் ஆசீர்வாதங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அதற்கான நிபந்தனை என்ன என்பதை நான் பார்க்கிறது உண்டு. எல்லாவற்றும் நிபந்தனையோடு தான் சொல்லுகிறார். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். நம்முடைய சகாயம் எய்த்தலே அல்ல, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. ஆகவே நாம் சகாயத்தை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை வாசிப்போம். முதலாவதாக 32 சங்கீதம் 6 வசனத்தை வாசியுங்கள். இதற்காக சகாயம் கிடைக்கக்கூடிய காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் என்ன செய்வானா? சத்தமா சொல்லுங்க. ஜெபிப்பான். நானும் பைபிளை சுத்தி சுத்தி பல வசனங்களை பார்த்துதான் இருக்கேன். எல்லாத்தையுமே ஜெபத்தில் தான் வருது. என்ன காரியம் சொன்னாலும் ஆண்டவருங்க ஜெபத்தை தான் சொல்றாரு, வேற வழியே இல்லை. சகாயம் கிடைக்கக்கூடிய காலம் வந்துருச்சு, சகாயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படி இல்லை. தானியேல் பாபிலோன் தேசத்தில் அடிமையா இருக்கிறான். எரேமியாவின் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறான். வாசித்த உடனே 70 ஆண்டுகள் ஆன உடனே தம்முடைய ஜனங்களை தேவன் பாபிலோன் அடிமைத்தத்தில் வெளியே கொண்டு போகிறார் என்கிறதை கண்டுகொண்டான். கண்டுகொண்ட உடனே ஆண்டவர் சகாயம் செய்ய போறார்னு அறிந்த உடனே என்ன செய்தான் தெரியுமா? ஜெபம் ஆரம்பித்தான், ஜெபிக்க ஆரம்பித்தான். அப்ப தேவனிடத்திலிருந்து சகாயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவன் எனக்கும் உங்களுக்கும் வைத்திருக்கிற ஒரே வழி என்னன்னா, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம்னாலே சிலருக்கு வெறுப்பான ஒன்னாரு, கசப்பா இருக்கிற மாதிரி. அந்த நாட்கள் ஒரு பாட்டு பானா, இயேசு என்றதுமே என்ன பிறகுதான் அப்படியே. சிலருக்கு நான் ஜபம், இந்த காலையில் ஜபம் அப்படின்னாலே ஐயா வச்சு விட்டாரா ஜபத்தை, ஓ எப்படா ஜபம் வைப்பாருன்னு எதிர்பார்க்கணும். நல்ல விசுவாசியா இருந்தா எதையாவது சாக்கு போக சொல்லி இல்லாம போறதில்லை. அப்போ சகாயத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம தேவ நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். பைபிளில் பல வசனங்கள் இருக்கு. சில வசனத்தை வாசிக்கும். எபிரேயர் நிருபம் 4 அதிகாரம் 16 வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருவாசந்தல்ல என்ன செய்வோம்? அதுவா நடக்கும். ஆண்டவர் சொன்னாரு அது நடக்கும். இல்ல, நடக்காது. சகாயத்தை பெற்றுக்கொள்வதற்கு தைரியமாய் கிருபாச தேவ பிரசன்னத்திலே செல்ல வேண்டும். தேவ நோக்கி ஜெபிக்க வேண்டும். அவர் நோக்கி விண்ணப்பிக்க வேண்டும்.
அப்பொழுது வானத்தையும் போய் உண்டாக்கின கர்த்தருக்கு என்ன வரும்? சகாயம் வரும். அதான் ஜெபிங்க. உங்களுடைய குடும்பமானாலும் நீங்களானாலும் ஜெபிங்க 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 என்று சொல்லுவதற்குரிய காரணம். அது மாத்திரமல்ல, 46ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நான் அதிகமாய் காலையிலே ஜெபிக்கிறது உண்டு, விசுவாசிகளாய் உங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறது உண்டு. 46ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அசையாது. அதிகாலையிலேயே தேவன் அதுக்கு என்ன செய்வாராங்க? எப்ப பண்ணுவாரா? நான் ஒவ்வொரு நாள் ஜெபம், ஆண்டவரே அதிகாலையில் சகாயம் சொல்லிக்கிறீங்க, இந்த காலையில் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு என்ன சகாயம் செய்யணுமோ செய்யுங்க ஆண்டவர்னு ஜெபிக்கிறோம். அப்ப எப்பொழுது சகாயத்தை பெற்றுக்கொள்ளணும்? எப்ப ஆண்டவர் கட்டளை எடுக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. அப்போ நான் இப்படியே பார்த்துட்டு இருக்க வழியில நம்ம இந்த அதிகாலை ஜெபமும் ரொம்ப முக்கியம்னு அறிந்து கொள்ளணும். எப்ப ஆண்டவர் ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்கா தெரியுமா? எப்ப ஜெபம் பண்ணணும்? ஆமா, 5 மணி ஜெபத்தை வச்சேன். எத்தனை பேருக்கு எத்தனை கஷ்டம் யோசிச்சு பாருங்களேன். சில நேரங்களில் சில மாதங்களை பார்த்தீங்கன்னா திருப்புரம் ரோட்டில் போகிற ஆளை பார்த்தீங்கன்னா 1 மாதம் முனைக்கும் காலில் செருப்பு இல்லாமல் என்ன செய்யலாம்? நான் 1 வாரம் ஜெபத்துக்கு 1 வாரம். அப்போ இங்கேயே வரலன்னா இங்கே எப்படி காலையில் 5 மணிக்கு வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணீங்க? அதே ஒரு பெரிய சந்தேகம். ஆண்டவர் சொல்லி பிப்ளிக்கல். இயேசு ஜெபம் பண்ணார். அதிகாலையில் என்ன செய்தார்? இருட்டோட போய் ஜெபம் பண்ணார். அதிகாலையில் எப்படி? சத்தமா சொல்லுங்க. ஏன்னா சிலருக்கு 8 மணி ஆகும் அதிகாலையில். ஏன்னா 8 மணிக்கு 5 பழக்கம். நான் சொல்ல விசுவாசிகள் அதிகாலை எழுப்பி ஜெபிக்கலன்னு சொன்னா இனி வரப்போற நாட்கள்ல நாம் தேவனிடத்தின் சகாயத்தை பெற்றுவது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம். ஆண்டு விரும்புகிறார். நம்ம எந்த சாக போக்கு சொல்லலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் சரி, மார்க்ல மத்தேயு எடுத்து கொடுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எடுங்க. ஆண்டவர் கற்பித்து கொடுத்த ஜெபத்தை நினைவுபடுத்தும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது என்று ஆண்டவர் ஜெபத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். சாரி, மார்க் தானா? 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஜெபிக்கும் போது சொல்லிக் கொடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே வரார். சொல்லிட்டு 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நைட்ல ஜெபம் பண்ணீங்களா? தூங்கும்போது சிலட்ட ஜெபம் பண்ணீங்களா? பண்ண நைட்ல ஜெபம் பண்றோம் பாஸ்டர். படுக்கும்போது ஜெபம் பண்றோம். படுக்கும்போது ஜெபம் பண்ணு, ஆகாரத்தை தாருமாண்டேன்னு ஜெபம் பண்ணீங்களா இன்று? அப்ப எப்ப சொல்லி கொடுத்து எப்ப ஜெபம் பண்ணி சொல்லணும்? பக்கத்தை வாசிக்கணும். காலையில் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. எப்ப ஜெபம் பண்ண வேணும்? காலையில. சரி, நைட்டோட தான். நைட்டு ஜெபம் பண்ணிட்டேன் பாஸ்டர், அதோட முடிஞ்சிச்சு. காலையில நேரப்பட எழுந்து வேலைகளை தரித்து என்ன அப்பம் சாப்பிடுவீங்க? சந்தோஷமான அப்பம் இல்ல. எந்த அப்பம்? வருத்தத்தின் அப்பம் தான் சாப்பிடுவோம். காலையில எந்திரிச்சோமா நம்ம சாப்பிட்டா. நான் கண்டிஷனா சொல்லுகிறேன், விசுவாசலாய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சொன்னால் அதிகாலையிலே நீங்கள் தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். விளையாட்ட சொல்லல. ஆண்டவரே இன்று இன்னைக்கு சொன்னேன், மத்தியானம் ஜெபம் பண்ண, பகல நேரம் கிடைச்சா ஜெபம் பண்றேன், ராத்திரி ஜெபம் பண்றேன். எப்பயும் ஜெபம் பண்ணுங்க. காலையில் ஜெபம் பண்ணாம எந்த நேரம் ஜெபம் பண்ணாலும் அது ரொம்ப எஃபெக்டிவாக தெரியல. எனக்கு உங்களுக்கு மாதிரியாக இருந்த இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து போய் என்ன செய்றாங்க? ஜெபம் பண்ணார். நம்முடைய சோம்பேறித்தனம், தூக்கம் இருக்கத்தான் செய்யுது. கஷ்டம்தான். நம்ம சொல்கிறோம் பிள்ளைகள் படிக்க வைக்கிறதுக்கு, உனக்கு அந்த பாடுபட்டு கஷ்டப்படுறான்டான்னா, நீ எந்த பாடு கஷ்டப்பட்டாலும் ஜெபத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் ஜெபிக்கணும்னு சொன்னால் கஷ்டம். நீ வரப்போகிற நாட்கள் தேவ சமூகத்தில் நமக்காக பிள்ளைகளுக்கு கண்ணீர் சிந்த வேண்டும். அவர்கள் நல்ல வழியில் நடக்கணும், அவர்கள் ஆசீர்வாதமாய் காணப்படணும். அப்படி சொன்னால் நீங்கள் கொடுக்குற சாப்பாடு மாத்திரமல்ல, நீங்கள் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறது மாத்திரமல்ல, டியூஷன் அனுப்புறது மாத்திரமல்ல,
அவளுக்காக தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள்? மிக முக்கியம். ஆசிரிக்கப்படணும். காலங்களை பார்க்கிறோம், உலகத்தின் நிலைமை பார்க்கிறோம், கிரிமினல்ஸ் வாலிபல சின்ன பிள்ளைந்து உருவாகிறத பார்க்கிறோம். எத்தனை காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளால் மத்தியில் தான் வாழ்கிறார்கள். தேவனை பாதுகாக்க வேண்டும். அவனுடைய வேலையோ எந்த காரியத்தை சாக்க போக சொல்றது அல்ல. ஆண்டவர் அதிகாலையில் சகாயம் பண்றார். ஏன்? அதிகாலையில் ஆண்டவரே இன்று எங்களுக்கு தாரும் அப்பா. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் விண்ணப்பிப்போம். தேவனுடைய வசனத்தை கேட்டு பாஸ் நல்லா பேசினார் அப்படின்றதுக்காக நான் பேசலை. உங்கள் வாழ்க்கையில் அது பயன்பட வேண்டும். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும், செயல்முறைப்படுத்த வேண்டும். இல்லைன்னா வருங்காலங்கள், நான் சொல்ல வேண்டிய விஷயம் தெரியும், மிக கடினமான காலங்களுக்காக நான் போய்கொண்டிருக்கிறோம் எல்லா விதத்திலும். ஆனால் நான் நீங்களும் காலையிலே தேவ சமூகத்தில் இருப்போம். ஆனால் தேவன் அந்த நாளுக்குரிய சகாயத்தை எல்லாம் அந்த நாளில் அவர் கட்டளிடுவார். ஹல்லேலூயா. சரீர பலமானாலும் சரி, ஆரோக்கியமானாலும் சரி, பணமானாலும் சரி, எந்த காரியமானாலும் சரி தேவன் கட்டளிடுவார். நான் ஒவ்வொரு நாள் ஜெபிக்கிறேன் உங்களுக்கு அதிகாலை சக்கலம்னா. ஆனால் நீங்கள் ஜோம்னா என்ன செய்வார் யோசிச்சு பாருங்க. நான் கேட்குறேன். அவர் சொல்லுவார், நீ ஜோம்னடா, என் மக்கள்லாம் படுத்து தூங்குறாங்களே, என்ன செய்ய? வாழ்க்கை முறையை மாற்றுவோம். ஆண்டவர்கிட்ட எனக்கு உங்களுக்கு சகாயம் வரணும். வேறு எங்கேயும் இல்லை. எந்த விதமாவது கத்த தருவார். யார் மூலமாவது கத்த தருவார். எப்படியாவது கத்தரிச்சு வரங்க தருவார். பழக்கப்படுத்துங்க. காலையில் உங்களுடைய வேலைக்கு போகும் முன்பதாக, உங்கள் வேலையை தொடங்கும் முன்பதாக எழும்பி ஜெபிக்கும்படியாய் தீர்மானம் பண்ணுங்க, செயல்படுங்க. இரண்டாவதாக 2 புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வாசிங்க. இன்னொரு 2 காரியத்தை சொல்லி இன்னொரு வசனம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமம் 12:7. ரெகோபயாம் ராஜாவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையை வாசிக்கிறோம். வாசியுங்கள். அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது, கர்த்தருடைய வார்த்தை, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், கொஞ்சம் சகாயத்தை நிச்சயமான ஆண்டுடைய ரெகோபயாமை குறித்து வாசினா சாலமோனுடைய குமாரன். வேதத்தில் முதல்ல வசந்த வாசியாப்போம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசியாப்போம். ரெகோபயாம் ராஜ்யத்தை தடைப்படுத்தி தன்னை என்ன பண்ணானா, இப்ப கொஞ்சம் நல்லா ஆயிட்டேன், இப்ப கொஞ்சம் எல்லாம் வந்துருச்சு, எல்லா நன்மையில வந்துருச்சு, எல்லா ஆசீர்வாதம் வந்துருச்சு அப்படின்னு பலப்படுத்தின உடனே எதை விட்டார்கள்? ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும் ஆண்டவர் விட்டு நினைச்சு விடாது, போகக்கூடாது. மிக முக்கியம். வேலையை சொல்லக்கூடாது. சில பிள்ளை கொடுத்த உடனே பிள்ளைனால தான் எனக்கு ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. வேலை கிடைச்சோடனே வேலைனால தான் எனக்கு ஜெபிக்க முடியலை. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் கர்த்தரை தேடுவதற்கு எந்த நாளும் தடையாக இருக்க போறதே இல்லை. அதன் மத்தியில் தான் கர்த்தரை தேடணும். அந்த மத்தியில் தான் ஆண்டவரை ஒதுக்கணும். நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். நம்ம அதுக்கேற்றபடி நம்ம வழிவகுத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கேற்றபடி திட்டமிட வேண்டும். பல காரியங்கள் மாற்றமடைகிறது உண்மைதான். ஆனால் அதுக்கு ஏற்ற விதத்தில் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். பலப்படுத்த உடனே எனக்கு என்னப்பா எல்லாம் இருக்கு, எனக்கு தேவையானது எல்லாமே வந்துருச்சு, இனி என்ன அப்படின்னு வந்த உடனே கர்த்தரை விட்டான். கடைசி சத்துரு எழுப்பினார். பலவிதமான காரியம். அப்ப கடந்து ஆண்டவர்கிட்ட தாழ்த்து, ஐயோ ஆண்டவரே. அப்பொழுது கர்த்தர் என்ன கொடுத்தாரா? கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிட்டார். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் தாழ்த்தும் பொழுது தேவன் சகாயம் தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா காரியத்தையும் ஆண்டவரே என்னால் முடியலப்பா, நீங்க தான் அதை செய்யணும், நீங்க தான் ஆண்டவரே என்று தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் சகாயம் செய்கிற கர்த்தர். 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவன் தன்னை தாழ்த்தினபடியினால் இப்ப தேவ சகாயம் கிடைத்தது. அதனால
எப்படி இருந்துச்சா? சில சொல்லுவாங்க காரியம் சீராவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் தேவத்தை சகாயத்தை பெற்றுக்கொள்ளுங்க, தேவ சமூகத்தில் சகாயத்தை பெற்றுக்கொள்வோம். எனக்கு உங்களுக்கு சாயம் பெற்றுக்கொள்ள அவர் ஒருத்தர் இருக்கிறார். யாவரை கடிந்து கொள்ளாத யோசிச்சு பாருங்களேன். நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டா போதும். நம்ம செய்ய வேண்டிய பகுதியை நம்ம நிறைவேற்றினால் கர்த்தர் அவருடைய சகாயத்தை தருவார். மூன்றாவதாக 2 அதிகாரம் நாம் அடிக்கடி நினைப்பூட்டுகிற வாசிக்கிற ஒரு பகுதி யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையிலே. வாசிங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயத்தை, ஏன்னா கர்த்தர் தான் கர்த்தரை சகாயமே தேடினார்கள், கூடினார்கள். எல்லாரும் கர்த்தரை செய்தார்கள், தேட வந்தார்கள். சொல்லிட்டான், யூதா எங்கும் உபவாசத்தை குறிவித்தான். யோசபாத் பலன் இல்லையா? ஆள் இல்லையா? வீரர்கள் இல்லையா? இல்லாம இல்ல. நீங்க 17ஆம் அதிகாரம் 13-19 வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 17ஆம் அதிகாரம் 13-19 வரைக்கும் வாசித்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,60,000 பேர் அவரிடத்தில் இருக்கிறார்கள். எல்லாம் பலசாலிகள். 11,60,000 பேர் இருக்கிறார்கள். இவ்வளவு பேர் இருந்தாலும் அவனுக்கு தெரியும், எனக்கு ஆண்டவர் சகாயம் பண்ணலனா ஒரு சகாயம் எனக்கு என்ன செய்யல இல்லை. இவ்வளவு பேரை வைத்து கொண்டுதான் சகாயம் தேட என்ன செய்தார்கள்? கூடினார்கள், கர்த்தரை தேடினார்கள். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை தேடணும், ஆண்டவரை தேடணும். எந்த அளவுக்கு நம்ம தேடுகிறோம்? காலங்கள் மிக விரைவாய் ஓடிக்கொண்டிருக்கிறது, மிக விரைவாய் ஓடுது. வருஷத்தை ஆரம்பித்த 1 மாசம் முடிஞ்சு, இந்த பிப்ரவரி மிக விரைவாய் ஓடிடும். அப்புறம் மார்ச் மாசம் ஒரே மார்ச்சா போயிருந்தாங்க. மிக விரைவாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் கர்த்தரை தேடுறதுக்கு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம்? கடந்த ஆண்டை காட்டிலும், கடந்த காலங்களை காட்டிலும் இந்த வருஷம் எவ்வளவு கர்த்தரை தேடணும், எவ்வளவு கர்த்தரை தேடுவதற்கு அர்ப்பணித்திருக்கிறோம். உலக காரியங்கள் பல காலம் செய்ய திட்டமிட்டு இருக்கலாம், தீர்மானித்திருக்கலாம், அதெல்லாம் நல்லது, செய்ய வேண்டும். ஆனால் ஆவிக்குரிய காரியங்கள் முன்னேற்றத்திற்கு என்ன திட்டமிட்டு இருக்கிறோம்? எவ்வளவு தேடுறோம்? அது எப்படி தேடனா? யூதா வெங்கும் எல்லாரும் குடும்பமாக கர்த்தரை தேடுறோமா? எத்தனையோ காலங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுங்கள் என்று உங்களுக்கும் ஓயாம சொல்லப்பட்டது. குடும்ப ஜெபம் பண்றீங்களா? உங்க பிள்ளைகளை எழுப்பி வைத்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சகாயம் வரணும்னா குடும்பமா கர்த்தரை தேடும். ஏன் யோசபாத் மாத்திரம் கர்த்தரை தேடக்கூடாதா? ஆண்டவரே, நான் ஒரு 4 நாள் ஃபாஸ்டிங் இருக்கேன் ஆண்டவரே. இல்ல, யூதா வெங்கும் என்ன அர்த்தம்? குடும்பம் முழுவதும் உட்காரணும். குடும்பம் முழுவதும் உட்கார்ந்து ஆண்டவரே தேவ நோக்கி ஜெபிக்கணும். நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப ஒருவேளை வித்தியாசமான இடத்துல இருந்தாலும் நல்ல வாய்ப்பு இருக்கு. குடும்ப ஜெபம் வாய்ப்பு இருக்கு. அதான் பார்க்க, நம்ம கையில் இருக்கிற செல்போன் இருக்கு பார்த்தீங்களா? என்ன பண்ணலாம்? அதில் வாட்ஸ்அப்பில் பல காரியம் பேசுகிறோம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. நீ பல குடும்பங்கள் செய்கிறாங்க. நைட் 10 மணினா நேரம் ரைட்டு எல்லாம் வா உட்காந்து ஜெபம் பண்ணேன். நல்ல காரியம், சிறந்தது, பயன்படுத்துவோம். கையில் நம்ம கொடுத்துருக்கிற மீடியாவை பயன்படுத்தலாமே. கண்டவரை நைட் உட்காந்து பார்ப்பதற்கு நம்ம திட்டப்படணும், செயல்படணும். வரும் காலங்கள் மிக மோசமான காலங்கள். நாமும் பிள்ளைகள் குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும். இதுதான் தான் முக்கியம். நம்ம சொல்ற ஆலோசனை அல்ல. நீங்க வாரத்தில் ஒரு நாள் சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்லை, அது பத்தாது. ஒவ்வொரு நாளும் உட்கார வைத்து செபிக்க வேண்டும். இல்லைன்னா நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வீணா போயிடும், வேஸ்ட். அவனுக்காக நான் சம்பாதிக்கிறேன், உழைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் உதவா கரையா போயிடும். அதுக்கு மாறாக உட்கார ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த நேரங்களை சந்தோஷப்படுங்க. ஒரு நாள்ல எங்க அப்பா அப்படி பழக்கி வைத்தார், இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் அப்படி பழக்க வீத்தப்பட்டோம்.
இல்லைன்னா அடி உததான் பெற்றிருக்கிறோம். ஜமா இல்லைன்னா அவே நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் நாமும் நம்முடைய குடும்பமும் இந்த பாலான தேசத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும். பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற தேசத்தில் நான் நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எத்தனையோ தீமைகள் பல காரியங்கள் கண்ணியை போல வந்து கொண்டிருக்கிற நாட்களில் காக்கப்பட வேண்டுமானால் ஒன்லி வே ஜெபம் மாத்திரம்தான். கத்தரை தேடுங்க. கத்தரை தேடுவதற்கு சோம்பேறித்தனப்படாதீங்க. கத்தரை தேடுவதற்கு அர்ப்பணிங்க. தேவன் சாய் தருவார். இந்த ஜெபம் என்பது எதை குறிக்கிறதுனா, என்னால் முடியாது, ஐ டிபெண்ட் அப்பான் தி லார்ட். உங்களை சார்ந்துடுற ஆண்டவரே, அவ்வளோதான். அதான் சொல்கிறான், ஆண்டவரே இந்த தரலான கூட்டத்துக்கு முன்னாடி நிற்க எங்களுக்கு என்ன இல்லை, என்ன செய்வோன்னு தெரியலப்பா, அதனால் உங்களையே சார்ந்திருக்கிறோம். ஆண்டவரை சார்ந்து கொள்வது. ஸோ அந்த காலவெளியிலே வரப்போகிற நாட்களை நான் சகாயம் செய்வேன் சொன்ன ஆண்டவர் நமக்கு எல்லா சகாயத்தையும் அவர் செய்வார். ஒருவேளை இந்த நாட்களில் தேவனற்ற வழிகள், தவறான காரியங்கள் இவெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு போனாலும் ஆண்டவர் ஓசியாவில் ஒரு வார்த்தை சொல்றாரு. ஓசியாவை தனங்களை திரும்பும்படியாய் சொல்லிட்டு 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் சொல்றார். வாசிங்க ஆப்போம். ஓசியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இஸ்ரவேலே நீ உனக்கு உண்டாயிட்டாப்பா, ஆனாலும் என்கிட்ட உன இருக்கு, அதனால திரும்பி பின்னால் அதிகாத வாசிங்கன்னா திரும்பு, நீ வாப்பா என்கிட்ட வா, என் அண்டை வா, என் பக்கமாய் திரும்பு, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவே நாட்டில் நம்ம தனிப்பட்ட விதத்தில் குடும்பமா சபையா கர்த்தரிடத்திலிருந்து சகாயத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஒரே வழி, ஜெபிங்க. அதிகாலையில் உங்கள் வீட்டில் ஜெப சத்தம் கேட்கணும். எத்தனையோ பாடலை கற்றுருக்கிறீங்க, பாடல் இருக்கிறது, ஒரு பாடல் சத்தமாக பாடி பிள்ளைகளை போட்டு, இல்லைப்பா சார் அவன் 7 மணிக்கு தான் தூங்குவான்னு சொன்னால் தூங்க வைங்க. நீங்களும் தூங்க சேர்ந்து தூங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசிரிக்கப்பட முடியாது, உலகப்பரமாக ஆசிரிக்கப்பட முடியாது. பாரத்தோடு சொல்லுகிறேன். காரணம், நீங்களும் ஆசிரிக்கப்படணும், நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் செழித்திருக்க வேண்டும் என்ற ஒரு பாரத்தோடு தான் பேசிட்டு இருக்கிறேன். எதையும் குறித்து சாக்கு போக சொல்லக்கூடாது. பலவீனங்கள் இருக்கிறது, சூழ்நிலைகள் மாற்றம் அடைகிறது, பல காரியங்களுக்கு உண்மைதான். இல்லை இல்லை, நான் நீங்கள் உலகத்தில் வாழ்கிறோம், இருக்கிற வரைக்கும் பலவிதமான காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதன் மத்தியிலே கர்த்தரை தேடுவதற்கு நாம் சாக்கு போக சொல்லக்கூடாது. we have to discipline our body. நம்முடைய சரீரத்தை கீழ்ப்படுத்த வேண்டும். சரீரம் சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சோம்னா, இப்போ மத்தியானம் இப்போ நான் உட்காந்து தூங்கிட்டு இருப்பேன், நீ தூங்கப்பா, வேற யாரும் பிரசவம் பண்ண விடு, சரீரம் அப்படி தான் சொல்லும், நீ முழுசும் தூங்கு. சில கேட்டால் டயர்டாக இருக்கு, டயர்டு தான், டயர்டாக இல்லாமல் இல்லை. சரீரம் இருக்கிற வரைக்கும் நோவு இருக்கும் இருக்கு, அப்படிதானா? சரீரம் என்ன இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கா? ஆமாம், இருக்கத்தான் செய்யும். அதுக்காக சாகிற வரைக்கும் கத்தரை தேடாமல் போகிறதா, காலேஜ் செபிக்காமல் போகிறதா? இல்லை. அவே இந்த நாளில் தேடுவோம். நம்ம தேடினோம்னா கடைசியில் ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் எப்படி சகாயம் செய்ய வர்றாரு, இந்த வசனங்கள்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமா. ஆண்டவர் சகாயம் செய்ய வர்ற விதத்தை பார்த்தீங்கன்னா வாசிங்க. யாத்ராமத்தி புத்தகம், உபாமத்தி புத்தகம் 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யேசுடைய தேவனை போல, நம்முடைய ஆண்டவரை போல ஒருவரும் இல்லை. உனக்கு சகாயம் பண்றதுக்கு எப்படி வராரா? வானங்களின் மீதும் மாட்சிமையோடும் ஆகாய மண்டலத்தில் மேலும் எங்க வராரு? ஆமா, ட்ரெயின்ல ஏரோப்ளைன்ல ஏறி வர்றதில்லை, விளைஞ்ச ஒரு லேட் ஆயிரும் அதெல்லாம். ஆனா எப்படி வராரா? யோசிச்சு பாருங்களேன். நமக்கு சகாயம் தருவதற்காக, சகாயத்திற்காக, நமக்கு சகாயம் பண்ணும்படியாக, நமக்கு சகாயமாக வானங்களின் மேலும்
மாட்சிமையோடும் ஆகாய மண்டலின் மேலும் எப்படி வராரா? ஏறி வர்றார். எவ்வளவு அருமையான ஆண்டவர்! எனக்கு உங்களுக்கு சகாயம் செய்யும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஆண்டவரை தேடாம யோசிச்சு பாருங்க. நீங்க ஒன்றும் இல்லாத கட்சிக்காக உயிரை கொடுக்குறான். யோசிச்சு பாருங்க. நாட்டில் தெரியும், கரூரில் நடந்த சம்பவம் தெரியும். அநியாயமாய் மறுத்து போன இப்பையும் எத்தனை பேர் பகலா இந்த எலெக்ஷனுக்கு முன்னால உழைக்கிறார்கள். எப்படி ஆயிரம் ஆட்சி பிடிக்கணும், ராப்பகலாய் அழிந்து போகிற ராஜ்யத்திற்காக அந்த நித்திய ராஜாவை தேடுற நம்ம எப்படி இருக்கிறோம்? அசால்ட்டா தோகுற. நீ சாயந்தரம் பைபிள் சொல்ல விரும்புகிற யோனாவின் புத்தகத்திலிருந்து எவ்வளவு பாருங்க, யோசிச்சு பாருங்க. எனக்கு உங்களுக்கு சகாயம் பண்ண மேகத்து மேலே ஆகாமென்று ஏறி வராராம் அந்த ஆண்டவர். அந்த ஆண்டவரை ஏன் நம்ம தேடக்கூடாது? நீ தீர்மானம், நான் ஒரு தீர்மானத்தோடு இந்த காலில் நீ அதிகாலை எழுப்பி நான் ஜெபிக்க போகிறேன், குடும்பமாக ஜெபிப்பேன். தீர்மானம் பண்ண. கத்தரை நான் தேட போகிறேன், என்ன வந்தாலும் கத்தரை தேட போகிறேன். என் தேவ சமூகத்தில் தாழ்த்தி அவரே சார்ந்திருக்க போகிறேன். கத்தர் வர நாட்களில் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரே சகாயத்தை கட்டிடுவார். ஹல்லேலூயா. எனக்கு 40ஆம் சங்கீதத்தில் அந்த பார்த்த ரொம்ப எனக்கு அழுத்தமான அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயத்தை வச்சு வரங்க திரும்ப சகாயம் பண்ணுவார். தேவ சமூகத்தில் எல்லாரும் நிரூபிக்கலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஓ ஹல்லேலூயா. இந்த காலை தேவனுடைய பிரசன்னத்தில் என்னை உன்னை தேவன் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சாதாரண ஒரு வாழ்க்கை அல்ல. நீ சாத்தான் மார்க்கத்தை பயன்படுத்துகிறான். நான் எப்படி இருப்பேன், நான் அப்படி இருப்பேன் இல்லை. தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து தேவனுடைய பிரசன்னத்தில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் உடைய பிள்ளைகளும் உடைய குடும்பம் வருங்காலத்தில் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும். காலங்கள் மிக பயங்கரமான ஒரு காலத்தில் போய் கொண்டிருக்கிறோம். நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை நடத்தணும் சொன்னா தேவன் நமக்கு சகாயம் செய்ய வேண்டும். தேவன் எனக்கு உங்களுக்கு சகாயம் செய்ய வேண்டும். நான் சகாயம் செய்வேன் சொன்ன ஆண்டவர் நிச்சயமாய் சகாயம் செய்வார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் நம்முடைய சகாயம் இருக்கிறது. தாவீது சொல்கிறான், நான் கர்த்தரிடத்திலே சகாயம் பெற்றேன். ஆண்டவரிடத்தில் சகாயம் கிடைக்கக்கூடிய இந்த நாட்கள்ல பக்தி உள்ளவன் எவனும் விண்ணப்பம் செய்வான். பாவின்னு சொல்லல, நல்லா கவனிங்க. பக்தி உள்ளவன், பக்தி உள்ளவன். நீங்க ஸ்பிரிச்சுவலா இருக்கலாம், ஆவிக்குரிய என்னலாம், ஆனா அவங்க தான் ஜெபம்னு எழுதப்பட்டுக்கிறது. சிலர் எனக்கு ஜெபம் இல்லை, நான் தான் நல்லா ஜெபம் பண்ணேன், எனக்கு அதுக்கு ஜெபம் இல்லை. பக்தி உள்ளவன் எவனும் விண்ணப்பம் செய்வான். அதிகாலையில் கத்த சாயத்தை கட்டிடுவார். ஆண்டவர் எனக்கு உங்களுக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் மிக முக்கியமான சாராம்சம் ராத்திரிகள் அல்ல, நேரம் கிடைக்கும் அல்ல, ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பி ஆண்டவரே இன்று எங்களுக்கு தர வேண்டிய ஆகாரத்தை தார். இன்று 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 காலின் புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் சாப்பாடு ஆக்குவதற்கு எவ்வளவோ பிரயாசப்படணும். அதெல்லாம் வருத்தத்தின் அப்பம் என்று வேதம் சொல்லுது. உங்க பிரையாரிட்டியை மாத்துங்க. முதல்ல கத்தரை தேடுங்க. உங்களுடைய வீடுகளில் அதிகாலையில் ஜெப சத்தம் கேட்கட்டும், பாடல் சத்தம் கேட்கட்டும். ஒரு 15 நிமிஷமாவது ஸ்டார்ட் வித் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு பாட்டை பாடி ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணுங்க. அதை காட்டில் அவசரம் இல்லை. ப்ரோக்ராம் சரீரம் சொல்லத்தான் செய்யும், இன்னும் கொஞ்சம் தூங்கு, இன்னும் கொஞ்சம் பாடு, இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. சரீரம் சொல்லுவதற்கெல்லாம் கேட்டோமானா அதனால நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இந்த காலையில் டிசிப்ளின் அவசல். அதிகாலையில் ஜெபிப்பதற்கு இந்த கால்வனை அர்ப்பணிப்போம், தீர்மானிப்போம். தேவன் சகாயத்தை கட்டிடுவார். எனக்கு உங்களுக்கு மாதிரியாக இருந்த இயேசு அதிகாலையில் இருட்டோடே போய் எழுந்து ஜெபம் பண்ணார். அவருக்கு ஜெப வேண்டிய அவசியம் இல்லை.
நம்மை தாழ்த்துவோம். ரெகோபயாம் பெருமை அடைஞ்சான், எனக்கு எல்லாம் வந்துருச்சு, பலப்பட்டுட்டேன். நோ, தாழ்த்தின போது காரியங்கள் சீராயிருந்தது. கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிட்டார். நம்ம வாழ்க்கை தேவ சமூகத்தமை தாழ்த்துவோம். யோசபாத்துக்கு 11,60,000 வீரர் இருந்தார்கள். ஆனாலும் மோவாபுத்தர், அன்மோபுத்தர், சேகுத்தர் எல்லாரும் யுத்தத்துக்கு வந்த உடனே யோசபாத் தேசமெங்கும் உபவாசத்தை கூடுவித்து கர்த்தரே சகாயத்தின்படி கூடினார்கள். கூடி வாங்க சபையா ஜெபிக்க கூடும் பொழுது கூடி வாங்க. நான் வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ண சொல்லாதீங்க. ஒரு தூரத்தில் இருந்தால் பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கிறவர்கள் கூடி வருவோம். கூடி வந்து ஜோம் பண்ணும். குடும்பமாக கூடுங்க. வீட்டு கூட்டம் நடத்தும் போது அந்த பக்கத்தில் கூடுங்க, கூடி வாங்க. மெயினாக குடும்பமாக கூடி ஜெபிங்க. இதுவரைக்கும் வார்த்தை கீழ்ப்படியாமல் ஒருவேளை ஜபத்தை அசரி அனுப்பிச்சிருப்பீங்க. தயவு செய்து இன்னைக்காவது ஆரம்பி, குடும்பமாக ஜெபிங்க. வேலையோ பிள்ளைகளையோ மற்ற எந்த காரியம் சாக போக சொல்லாதீங்க. நீ வரப்போகிற காலங்களில் நாமும் நம்முடைய குடும்பங்களும் வாழ்ந்து சுகமாயிருக்குன்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு சகாயம் செய்ய வேண்டும். கர்த்தர் சகாயம் செய்ய வேண்டும். கர்த்தர் சகாயம் செய்ய வேண்டும். ஒருவேளை நம்ம தவறி இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்றாரு, பரவாயில்லப்பா, உனக்கு நீ கேடு உண்டாய்க்குண்டா, இப்போ நான் உனக்கு சகாயம் தரேன், நீ வா, எனக்கு சகாயம் உண்டு. இஸ்ரவேல் சொல்றாரு, மனம் திரும்பு, ஒரே திரும்பி இருப்பான்னு சொல்லுகிறார் ஓசியாவில். எவ்வளவு அன்பான தேவன். நம்முடைய வழிகளை விட்டு திரும்புவோம், நம்முடைய பாதையை நினைவுகளை விட்டு திரும்புவோம். ஆண்டவரே, உங்க பக்கமாக வரப்பா, உங்க வார்த்தை கீழ்ப்படிஞ்சு உங்க தேட, ஆண்டவரே உமக்கு முக்கியத்துவம் கொடுக்க, உமக்கு முதன்மைத்துவத்தை கொடுக்க என்ன அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்லுவோம்னா, கர்த்தர் ஆகாய மண்டலத்தின் மேலே சகாயப்படி ஏறி வருகிறார். ஹல்லேலூயா. என்ன பெயர்பட்ட தேவனை யோசிச்சு பாருங்க. கர்த்தாவே, அப்படிப்பட்ட நல்ல தேவனை கொண்டு வந்திருக்கிறோம். தேவனை போல வேறொரு தேவன் இல்லை. எவ்வளவு பெரிய பாக்கியப்பட்டவர்கள். சகாயம் செய்ய ஆயத்தமா இருக்கிறாரு. எல்லாவற்றையும் கடந்து வந்து தீவிரமாய் சகாயம் பண்ணுவார். இந்த காலவழியில பிரசந்த கேட்டதோ இல்லை, ஒரு தீர்மானத்தோடு நீங்க போகணும். இந்த நாளில் ஒரு வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையில் மாற்ற வேண்டும். சபையில கூடி ஜெபிக்கும் பொழுது நானும் கூடி வருவேன் ஜெபத்துக்கு. வீட்டிலையும் ஜெபிக்க போகிறேன், அதிகாலையிலும் ஜெபிக்க போகிறோம். ஒரு தீர்மானத்தோடு நீங்க போனீங்கன்னா இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. அப்படி இல்லைன்னா 100ல் 101 போயிடும். அது உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. நீங்களும் உடைய குடும்பமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு பாரத்தோடு தான் அந்த வார்த்தையை ஆண்டவருடைய உள்ளத்தில் வைத்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எத்தனையோ இடங்களில் குடும்பங்களை பார்க்கிறோம். ஆவிக்குரிய குடும்பங்கள் பலவிதமான சூழ்நிலை மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது ஆண்டவரே, நான் தவறிட்டங்களை மன்னிங்கப்பா, நம்மை தேடுவதற்கு அதிகாலையில் நம்மை தேட உங்களுடைய சரீரம் எனக்கு ஒத்துழைக்காட்டாலும் நான் ஜெபிக்க போறேன். ஆண்டவர் இளம் போனப்பா, நான் ஜெபிக்க கொஞ்ச நாள் தான் செஞ்சு பாருங்க, தீர்மானம் பண்ணுங்க. குடும்பமா தேட போறேன் ஆண்டவர், சபையாய் தேடி வரும்போது தேட போறாப்பா. அர்ப்பணிப்போம். இந்த வரப்போற நாட்கள்ல கர்த்தர் ஆகாய மண்டலங்கள் மேல் சகாயம் செய்ய முடியும். உங்களிடத்துக்கு அவர் ஏறி வந்து செய்வார். அப்படி நாமத்தில் இருக்கிறது தேவசமத்தை அப்படி அர்ப்பணித்தோம். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் வாய் அறிக்கை செய்து தீர்மானத்தோடு ஜெபம் பண்ணும். தீர்மானத்தோடு ஜெபம் பண்ணும். எல்லாரும் வாலிய பிள்ளைகளும் சரி, சிறு பிள்ளையும் சரி, எல்லா வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. அறிக்கையோடு, ஆண்டவரே காலையில் தூக்கத்தை முக்கியப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே, காலையில் ஜெபிக்க போறேன்ப்பா. ஹல்லேலூயா. உம்மை தேட போறேன். குடும்பமாமா தேட போறப்பா. ஹல்லேலூயா. ஓ ரபலா கதா ராமா ஷபரா கதா ராமா. ஒருவேளை தவறு இருந்தாலும் நீ உனக்கு கேடு உண்டாக்கணும், ஆனாலும் எடுத்து சகாயம் உண்டுன்னு சொல்றாரு. எவ்வளவு அன்பான தேவன். ஹல்லேலூயா. சகாயம் அடையும்படி ஆண்டவர் எப்படி ஏறிவரை யோசிச்சு பாருங்க. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை போல வேறொரு தேவன் இல்லை. இயேசுவுடைய தேவனை போல வேறொரு தேவன் இல்லை. அப்படிப்பட்ட தேவனை பயமாய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நம்புவோர் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன்.
உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிரு. எல்லா சத்தமா உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி. கர்த்தரை தெய்வமாய் கொண்டு செல்ல பாக்கியம். எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம ஆண்டவர் நம்பிக்கை செல்கிறோம். கொஞ்சம் கர்த்தருடைய காரியங்கள்ல செயல்பட்டோம்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த பாதி முதல் சந்த மாத்திரம் பாடி முடிக்க போகிறோம். ஆண்டவரே உண்மை நம்பி இருக்கிறான் பாக்கியம். அப்பா உண்மை போல தேவன் ஒருவரும் இல்லப்பா. நீ எனக்கு சகாய மண்டலம் மேல ஏறி வர்றீங்கப்பா. எனக்கு சகாயம் பண்ணும்படி நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே நானா தவறு பண்ணிட்டேன், நீ அப்படி இல்லப்பா. நம்ம நம்புவோம்ப்பா. எல்லாம் சொல்லுமா உம்மை நம்புமா பாக்கியவா, உம்மையே நம்பி. எல்லாம் சத்தமா உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான். எல்லாம் சொல்லாமா நீதானே என் துணையானி, என் கேடகமும்மானி. நீதானே என் துணையானி, என் கேடகமும்மானி. என்னை நினைப்பவரே, நீதான் ஆசீர்வதிப்பவர், ஆசீர்வதிப்பவரே. ஆசீர்வதிப்பவரே உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு வரையன்னம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு வரையன்னம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் அன்பை நம்பும் நான். எல்லாம் சொல்ல ஏசப்பா அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் உன் அன்பை அப்படியே தீர்மானத்தோடு